கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உளவியல் வகுப்பிலே ஆசிரியர் 4-5 மாணவர்களை முன்னாலே அழைத்து, நீங்கள் இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே இருக்கிற கவலைகள் ஏதாயிலும் ஒன்றை சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டார். ஒவ்வொருவரும் யோசித்துவிட்டு சிறிதானது முதல் பெரிதானது வரை பெரிய கவலைகள், சிறிய கவலைகள் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு கவலைகளை சொன்னார்கள். ஒரு இடத்திலே கேட்டபோது எனக்கு கவலையே இல்லை என்று சொன்னான். அது எப்படி கவலை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியும்? உனக்கு என்ன கவலை என்று யோசித்து சொல் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், எல்லாரும் பலவிதமான விஷயங்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள், ஆனால் எனக்கு மட்டும் எதை குறித்துமே கவலை இல்லாமல் இருக்கிறது. அப்படியானால் நான் சரியாகத்தான் இருக்கிறேனா? உளவியல் ரீதியாக எனக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கவலைப்படுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது எல்லாரும் சிரித்து விட்டார்கள். நான் சரியாக இருக்கிறேனா என்று சொல்லி ஏன் இப்பொழுது கவலைப்படுகிறான்? அப்படியானால் கவலை இல்லாத மனிதன் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் முன்னுதாரணமாக காட்டுகின்றார். அவைகள் தாமாக ஒன்றும் செய்யாவிட்டாலும் பரமபிதா அவைகளுக்கு பிழைப்பூட்டுகின்றார், அவற்றை அழகுபடுத்துகின்றார். அதே போல உங்களுக்கும் செய்வார் என்று நம்புங்கள் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பிழைப்பூட்டுகிறார் என்ற அம்சத்தை கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவலைகளை வெல்வதற்கு அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள். நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்கள் கடமை முடிந்தது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் நம்புவது நிமித்தம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். நாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் வெல்வதற்கு ஒரே வழி தேவ சமூகத்திலே அவற்றை கொண்டு வந்து அறிக்கையிடுவது. 1 பேதுரு 5:7 வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தேவன் நம்மை விசாரிக்கிறவர். அனுதினமும் என்ன செய்கிறீர்கள், என்ன புசித்தீர்கள், என்ன உங்களுக்கு தேவைப்படுகிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண துவங்கும் முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எல்லாவற்றையும் அறிந்த அவர் மீது நம்முடைய கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். கவலைகளை வெல்வதற்கு பரிசுத்த வேதாகமும் காட்டும் வழி ஜபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்து நம்மை தேற்றுவாராக. ஜபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, ஐஸ்வர்ய சம்பந்தரே, இந்த உலகத்திலே நீர் உற்று நோக்க சொல்லி ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனித்து பார்த்து அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார் என்பதை அறிந்து எங்களையும் அவர் பிழைப்பூட்டுவார் என்று சொல்லி விசுவாசிக்க சொன்னீர். அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவைகளை நாங்கள் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே உமக்கு தெரியப்படுத்தினால் நீர் தருவீர் என்று விசுவாசித்தால் மிகுந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கும் எங்கள் கவலைகளை எல்லாம் உண்மையில் வைத்து விடுகிறோம். தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் சந்திக்க நீர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர். உமக்கு முன்பாக எங்கள் விண்ணப்பங்கள் சேருவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.